அமைச்சர் சின்னத்துரை தனபாலா அவர்களின் நந்திக்கொடியின் முக்கியத்துவமும் பெருமைகளும் என்னும் நூல் வெளியீட்டு விழாவினை இப்பொழுது நாங்கள் ஆரம்பித்து வைக்கின்றோம். முதல் நிகழ்வாக நந்திக்கொடி ஏற்றி வைக்கும் வைபவம் நடைபெற இருக்கின்றது. நந்திக்கொடியினை ஏற்றி வைப்பதற்காக இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினர் மாண்புமிகு நீதியரசர் கானா ஸ்ரீபவன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஏற்றுயர் கொடியுடையாய் எமை உடையாய் என மாணிக்க வாசக பெருமானால் சிறப்பிக்கப்பட்ட அந்த ஏற்றுக்கொடி இப்பொழுது இந்த மண்டபத்திலே அழகாக பட்டொளி வீசி பறப்பதை காண்கிறீர்கள். தொடர்ந்து மங்கள விளக்கேற்ற நிகழ்வு. அதைத் தொடர்ந்து அகில இந்திய இந்து மாமன்ற தலைவர் திரு கைலாச பிள்ளை அவர்கள் நூல் ஆய்வுரை செய்ய வந்திருக்கின்ற கலாநிதி குமாரசாமி சோமசுந்தர் அவர்கள், இந்த நூலின் தொகுப்பாசிரியர் திரு சின்னத்துரை தனபாலா அவர்கள், வடகிழக்கு இந்து பரிமாண சங்க தலைவர் திரு எஸ் பி சாமி ஐயா அவர்கள், நந்தியின் சிறப்புகளை தொகுத்து வெளியிடப்படுகின்ற இந்த நூல் வெளியீட்டு நிகழ்வில் தொடர்ந்து இடம்பெற இருப்பது தீபாராதனை. தீபாராதனையை நிகழ்த்தி இந்த நிகழ்வினை மங்களகரமாக ஆரம்பித்து வைத்த சிவாச்சாரிய பெருமக்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து நூலாசிரியர் தனபாலா அவர்களையும் வழங்க அழைக்கின்றோம். கல்வி அமைச்சின் மேலதிக செயலாளர் திரு திருநாராய் அவர்களையும் வழங்க அழைக்கின்றோம். சடையுடையானை
சுவாமிகளாலும் வேறு இடைக்கொடி எம்பெருமான் என சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களாலும் சிறப்பிக்கப்பெற்ற அந்த நந்திக்கொடியின் பெருமைகளை விளக்கும் இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே அடுத்து நடைபெற இருப்பது வரவேற்புரையை வழங்குவதற்காக அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் பொதுச் செயலாளர் திரு சங்கையா நீலகண்டன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு இன்று தலைமையாகிக் கொண்டிருக்கின்ற மாமன்ற தலைவர் திரு கைலாசம் ஐயா அவர்களே, பிரதம விருந்தினர் மாண்புமிகு நீதியரசர் ஸ்ரீமோகன் ஐயா அவர்களே, தொகுப்பாசிரியர் திரு சிறுதுரை தலமாரா அவர்களே, விடைகொடி செல்வர் மற்றும் வாழ்த்துதல்கள் சிறப்புகள் ஆய்வுரைகள் ஆற்ற வந்திருக்கின்ற கல்விமான்களை பெரியவர்களை எல்லோருக்கும் எங்கள் அன்பான வணக்கம். நண்பர் விடைக்கொடி செல்வர் சிறுதுரை தலமாரா நந்திக்கொடியை இலங்கையில் மட்டுமல்ல அகிலமெல்லாம் பரப்பி வருகின்ற பெருமைக்குரியவர். நந்திக்கொடிகள் எங்கும் பறக்கப்பட்டிருந்தன. அந்த பின்னணியில் கூட செயல்பட்டுக் கொண்டிருந்தவர் எங்களது விடைக்கொடி செல்வர் சின்னத்துறை தலமான அவர்கள். கடந்த சில வருடங்களாக இந்த நந்திக்கொடியின் பெருமையை உலகறிய வைப்பதிலே பெரும் பாடுபட்டு வருகின்றவர். நாங்கள் உண்மையிலே நந்திக்கொடி நயனாருக்கு அவரை அன்பாக அழைப்போம். ஆனால் ஒரு ஆதீனம் அவருக்கு விடைக்கொடி செல்வர் என்ற பட்டத்தை கொடுத்து கௌரவித்திருக்கிறது. அவர் இந்த நந்திக்கொடியை எல்லோரும் வழங்க வேண்டும் என்பதற்காக பல நல்ல கட்டுரைகளை ஆக்கங்களை எல்லாம் பெற்று இந்த நூலை தொகுத்தும் வெளியிட்டிருக்கிறார். அந்த வெளியீட்டு வகையும் இன்று இங்கே நடைபெறுகின்றது. ஏற்கனவே ஒரு சைவ திருமாநாட்டிலே நடந்து ஏறிவிட்டது. இன்னும் பல நாடுகளில் எடுத்துச் செல்லப்பட இருக்கிறதாக அறிகிறோம். இந்த அவர் செய்கின்ற இந்த புண்ணிய கைங்கரியத்திற்கு அகிலங்கை இந்து மாமன்றத்தின் உபதலைவர் சமூக குழு தலைவர் திரு தலபாலா அவர் செய்கின்ற இந்த நல்ல ஆகியத்திற்கு கை கொடுத்துள்ளவர். தயங்காமல் அகிலங்கை இந்து மாமன்றம் இந்த நிகழ்வுக்கு ஆதரவு கொடுத்து வந்தோம். இந்த நிகழ்வு சிறப்புற நடக்க நிகழ்ச்சிகளிலே பலர் இங்கே உரையாற்ற இருக்கிறார்கள். இங்கே வந்திருக்கின்ற எங்களது மதிப்புக்குரிய பிரதம விருந்தினர் ஸ்ரீமோகன் ஐயா அவர்கள் இந்து உலகத்தின் சார்பிலே பெருமைகள் நான் நினைக்கின்றேன். பெருமைகள் சொல்லுகின்ற பொழுதும் இந்த நாட்டின் உயர் நீதிமன்றத்தில் ஒரு இந்து இல்லை என்ற குறையை எங்களது நீதியரசர் விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் இழைப்பார் பின்பு உயர் நீதிமன்றத்திலே ஒரு தமிழர் கூட இருக்கவில்லை. அந்த குறையை ஒரு சில நிமிடங்களுக்கு முன் நீக்கி அந்த இடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற பெருமகன். அது அந்த நியமனம் எங்கள் இந்து உலகிற்கு பெருமையானது. ஒரு சட்டத்திரணி என்ற முறையிலே எனக்கு தெரியும். நீதியரசர் ஸ்ரீமோகன் இந்து மக்கள் தமிழ் மக்கள் மட்டுமல்ல இந்த நாட்டின் சட்ட உலகமே பெரும் மதிப்பு கொடுத்து உயர்ந்து மதிக்கின்ற ஒரு நீதியரசர் அவர்கள். அவர் இன்று இந்த நிகழ்ச்சியிலே பிரதம விருந்தினராக வந்திருப்பதை நாங்கள் செய்த பாக்கியம். அவரை அகில இந்து மாமன்றத்தின் சார்பிலும் நூல் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு ஆசி வழங்கிக் கொண்டிருக்கின்ற சிவாச்சாரிய பெருமக்கள், வாழ்த்துரைகள் வழங்க வந்திருக்கின்ற வரப்போகின்ற பெரியோர்கள், சிறப்புரைகள் ஆக்க வரப்போகின்ற கல்விமான்கள், நண்பர் திருநெல்வேலியா நண்பர் சாமி அவர்கள் ஏற்கனவே வந்துவிட்டார்கள். நூல் அறிமுக உரை செய்ய அருள்மொழி அரசின் வசந்தா வைத்தியநாதன் அவர்களை எதிர்பார்க்கின்றோம். அவரையும் நூல் ஆய்வு செய்ய விழுமியங்களை இந்த நாட்டிலே எடுத்து என்றும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய கல்விமான் கலாநிதி குமாரசாமி சோமசுந்தரம் அவர்களையும் மற்றும் ஒரு சனி மாறக்கொண்டிலே ஒரு இந்து புத்தக நிகழ்வுக்கு இவ்வளவு பெரிய சபை வருவதென்றால் அது ஒரு ஆச்சரியமான நிகழ்வு. நிச்சயமாக அது நண்பர் சின்னத்திர தர்பாரா கடந்த சில தினங்களாக திருமணத்திற்கு அழைப்பு தருவது போல் வீடு வீடாக சென்று அந்த அழைப்பின் பலன் நினைக்கின்றேன். அவர்களுக்கு நன்றிக்கடன் செலுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சிகள் இல்லாத ஒரு விடயம் இறுதி இடம்பெறும் என்பதை நான் சொல்லி அவர்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு விருது பிரச்சாரம் செய்ய தரவும் அவர் காத்திருக்கிறார்கள். நன்றிக்கடன் செலுத்துவதற்காக. எனவே நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பொறுமையிடம் காத்திருந்து விருது பிரச்சாரத்தில் பங்கு பெற்றி சிறப்பிக்குமாறு உங்களை அன்புடன்
வேண்டிக் கொண்டு பல பேர் பேசியிருக்கிறார்கள். எங்களது நேர காட்டுப்பாடு முக்கியம். அதற்கு உதாரணமாக எடுத்து காட்டி நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை நிகழ்த்திய அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் பொதுச் செயலாளருக்கு தனது நன்றிகள். தொடர்ந்து ஆசி உரைகள் இடம்பெற இருக்கின்றன. முதலில் ஆசி உரையை வழங்குவதற்காக பிரம்மஸ்ரீ பாவனா சண்முகரத்ன சர்மா அவர்களை பணிவன்போடு அழைக்கின்றோம். நன்றி கோடி மகோத்சவம் நன்றி ஆசிகளை மாண்பு இலங்கை இந்து மாமன்றத்தின் தலைவர் கைலாசபுரே அவர்கள் தலைமையில் மாண்புமிகு பிரதமர் பேசினார். மாண்புமிகு நீதியரசர் பவன் சட்டம் உச்ச நீதிமன்ற நீதியரசர் அவர்களுக்கும் கூடியிருக்கின்ற சபையோர்களுக்கும் எனது அன்புக்கும் பண்புக்கும் உரிய எனது குடும்பத்திற்கு உள்ள தன்மாகிய சின்னத்தில தனபாலா அவர்களுக்கும் மற்றும் சின்னராஜா அவர்களுக்கும் மற்றும் இங்கு இருக்கும் பெரியோர்களுக்கும் என் அன்பார்ந்தார். இந்த வைபவத்தில் அதிகம் பேசுவதற்கு எனக்கு உயர்த்தை, ஆனால் என்னுடைய அன்பார்ந்த காதிகள் எல்லோருக்கும் உட்கார்ந்தா ஓம் யோகா நமஸ்கார் ஸ்ரீனோ பவன் ஓம் சாந்தி ஓம் சாந்தி. சண்முகரத்ன சர்மா அவர்களுக்கு நமது அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து ஆசி உரையை வழங்க கலாநிதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். गजाननं भूतगणातिसेवितं कविर्धयं गोपलसारभक्षितं उमासुदं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं लोकवीरं महापूज्यं सर्वरक्षाहरं विभुं पार्वतीकृतयानन्दं शास्तारं प्रणमाम्यहम्. இனிய மாலை பொழுதிலே நல்லதொரு நிகழ்வாக இங்கே இடம்பெற இருக்கின்ற நந்திக்கொடியின் முக்கியத்துவமும் பெருமைகளும் என்ற நூல் வெளியீட்டு விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை அடியேற்கு வழங்கிய இந்து மாமன்றத்திற்கும் திருவாளர் தனபால் அவர்களுக்கும் முதற்கண் என்னுடைய ஆசிகளையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இந்த விழாவுக்கு தலைமையேற்று தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற நீதியரசர் அவர்களுக்கும் இலங்கை திருநாட்டின் மூத்த சிவாச்சாரியாராக திகழ்கின்ற பிரம்மஸ்ரீ சண்முகரத்ன சர்மா ஐயா அவர்களுக்கும் இந்த நூலின் தொகுப்பாசிரியர் விடைக்கொடி செல்வன் திருவாளர் சின்னத்திரை தனபாலா அவர்களுக்கும் இந்து மாமன்றத்தின் தலைவர் இந்து மாமன்றத்தின் செயலாளர் உட்பட்ட சகல அங்கத்தவர்களுக்கும் இங்கு வாழ்த்துரை, பேருரை, சிறப்புரை, அணிந்துரை வழங்க வந்திருக்கின்ற அணிய பெருமக்களுக்கும் அனைவருக்கும் இறைவனுடைய திருவுருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து வணக்கத்தையும் நல்ல ஆசிகளையும் கூறிக்கொண்டு இந்த நந்திக்கொடி பறக்க வருகின்ற நிகழ்வு அண்மை காலங்களாக இலங்கை திருநாட்டில் மட்டுமல்லாமல் இங்கே வரவேற்புரையிலே திருவாளர் வீரனையா அவர்கள் கூறியது போல உலக நாடுகளெல்லாம் இந்த நந்திக்கொடி பறக்க விடப்பட வேண்டும் என்ற ஒரு பேரவாவிலே திகழ்ந்தவர் திருவாளர் தனபாலா அவர்கள். கடந்த 4-5 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நான் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிற பொழுதெல்லாம் நான் போவது எப்போது எனக்கு தெரியாமல் இருந்து ஆனால் தனபாலா ஐயா 5-10 கோடி
போற இடமெல்லாம் அந்த நந்தி கொடியினுடைய சிறப்புகளை எல்லாம் அவர் உலகெங்கும் ஆலயங்களிலே சமய விழாக்களிலே நந்தி கொடி பறக்க விடப்பட வேண்டும் என்று பேரவாவோடு அரும்பணியாற்றி வருகின்றார் தனபால் அவர்கள். இலங்கை திருநாட்டில் சிறப்பாக இலங்கை பாராளுமன்ற சரித்திரத்திலே பாராளுமன்றத்திலேயே நந்தி கொடி பறந்த ஒரு நிகழ்வு, அதற்கு மூல காரணமாக இருந்தவர் பலருள் தனபால் அவர்கள் முக்கியமானவர். இவ்வாறு இலங்கை பாராளுமன்றத்திலேயே நந்தி கொடி பறக்க விடப்பட்ட ஒரு நிகழ்வு அதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர். அது மட்டுமல்லாமல் இன்று கொழும்பு தலைநகரிலே நடைபெறுகின்ற ஆலய விழாக்களிலே எல்லாம் பொதுவாகவே சிங்கள் கொடி தேசிய கொடி பறக்க விடுவது வழக்கம். என்னுடைய எல்லா விழாக்களிலும் தேசிய கொடி நிச்சயமாக நானும் பறக்க விடுகிறேன். ஒரு நாள் என்னிடத்திலே கேட்டார், நீங்கள் தேசிய கொடியை பறக்க விடுகிறீர்கள், ஏன் நந்தி கொடி பறக்க விடுவதில்லை என்று. கொடி இல்லை, இருந்தால் பறக்க விடுவோம், இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய சங்கத்து கொடியோடு சேர்ந்து தான் பறக்க விடுவது. அது மீன்பவர்கள் ஒவ்வொரு முறையும் இந்த நந்தி கொடியை இந்தியாவிலிருந்து தெரிவிக்கப்பட்டு இங்கும் அவற்றையெல்லாம் தயாரிக்கப்பட்டு பல ஆலயங்களிலும் நந்தி கொடி பறக்க வேண்டும் என்றும் ஆலய கோபுரங்களிலே நந்தி கொடிகள் பறக்க வேண்டும் என்றும் பேரவாவோடு சகல ஆலயங்களுக்கும் இந்த நந்தி கொடியை அன்பளிப்பாக வழங்கி வருகின்றனர். இந்த நந்திக்கு ஏன் அவ்வளவு சிறப்பு? நந்தி என்கிற நாம் பொதுவாக சாதாரணமாக பார்த்தால் என்ன ஒரு மாடுதானே என்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும். இந்த நந்தியினுடைய பெருமை சிறப்புகள் எல்லாம் உண்மையிலே சொல்லில் அடங்காதது. தீதில்லா திருநந்தி திகழ் பெருமை திசை முகனார் ஓதினும், தீதில்லா திருநந்தி திகழ் பெருமை திசை முகனார் ஓதினும் அவருக்கு வாய் ஒரு கோடி போதாதே என்று ஞானக்கூத்தர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த நந்தியினுடைய பெருமையை சொல்லுவதற்கு திசை முகனார் 4 திசைகளிலும் முகங்களை கொண்ட பிரம்மதேவனுக்கே ஒரு வாய் போதாதா, 1000 கோடி வாய் கூட அவருக்கு போதாதே என்று ஞானக்கூத்தர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த நந்தி என்பது சிவனுடைய அம்சமாக திகழ்வது, சிவனுடைய சொரூபமாக திகழ்வது. ஒவ்வொரு இந்துக்களுடைய விழாக்களிலும் ஆலய வைபவங்களிலும் அந்த நந்தி கொடி பறக்க விட வேண்டும் என்ற பேரவாவிலே இவ்வாறு பல பணிகளை எல்லாம் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இந்த நந்தி என்ற பதம் சந்தோஷம் என்கின்ற பொருளை கொடுக்கும். ஆ என்பது ஆன்மா, பசு. அந்த நந்திக்கு முன்னாலே ஆ என்று சேருகின்ற பொழுது ஆனந்தி, ஆனந்தம், எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பவர், இறைவனுடைய திருமேனியை பார்த்த வண்ணம் ஆழ்ந்திருக்கின்ற இந்த நந்திய பெருமான் அவருக்கு அதிகார நந்தி என்று ஒரு பெயர். இறைவனை காண முன்பு நந்தியிடத்திலே அதிகாரம் பெற்று அவரிடத்திலே அனுமதி பெற்றுத்தான் உள்ளே செல்வது. அவ்வாறு சிறப்புகள் உள்ளதாகிய இந்த நந்தி கொடி, நந்திய பெருமானின் கொடியை உலக நாடுகள் எல்லாம் பரப்பி அவருடைய சிறப்புகளை எல்லோரும் அறிய வேண்டும் என்ற பேரவாவோடு உண்மையிலே நான் நினைக்கிறேன் அவர்கள் இரவிலே நிற்கிற கொள்கிறார்களோ இல்லை தெரியாது. அவர் தூரம் இரவு 10 மணிக்கு எனக்கு போறப்பார் ஐயா, அந்த ஒரு கட்டுரை கேட்கிறதா உண்மையிலே நான் பல சோழிகளுக்கு மத்தியில் மறந்து விட்டு ஒரு 7-8 தடவை காலையில் எடுத்து வீட்டில் இருந்தார்கள். இரவு 11 மணிக்கு இருப்பார்கள். இந்த கட்டுரை முடித்து விடுகிறார். இல்லை 2 நாளே அனுப்புகிறேன். அவ்வாறு நானே இவ்வளவு சிரமம் கொடுத்திருக்கேன்னா இத்தனை பேர் இத்தனை சிரமம் கொடுத்திருப்பார்கள் இந்த புஸ்தகத்தை உருவாக்குவது. அவ்வாறு பல சிரமங்களுக்கு மத்தியிலும் சிறப்பான முறையிலே நந்தி கொடியின் முக்கியத்துவம் பெருமையும் என்ற இந்த சிறந்த நூலை அவர்கள் தொகுத்து இதை ஏற்கனவே வெளியீடு மதுரையில் நடைபெற்றிருக்கின்றது, தமிழகத்திலே நடைபெற்றிருக்கிறது. தொடர்ந்து இந்த வெளியீடுகளை அவர்கள் செய்ய வேண்டும். அவர்களுக்கு தனம் படைத்தவர்கள், பணம் படைத்தவர்கள் தங்களால் முடிந்த உதவிகளையும் செய்ய வேண்டும். ஏனென்றால் இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. ஒவ்வொரு முறையும் ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே இந்த நந்தி கொடிகள் பறக்க விடுகின்றன. உண்மையிலே எங்களுடைய ஐயப்பன் பூஜையை விட ஒவ்வொரு தடவையும் 50-100 கொடிகள் கொண்டு கொடுத்துக்கிட்டே இருப்பார். நாங்கள் அதை சிலவங்களே கட்டி இருக்கிற கொடி கொஞ்சம் ஊத்தி ஆயிட்டுதான் அது கருப்பாயிட்டது, மாற்றுவதற்கு நாங்கள் மறந்தாலும் அவர் போகும்போது வரும்போது பார்த்து விட்டு சொல்லுவார், ஐயா அந்த கொடியை மாற்றுங்கள், கொடியை எடுத்து விடுகிறேன். அவ்வாறு அந்த பணி செய்து கொண்டு வருகிறார். உலகிலேயே பெரியவர் யார் என்று கேட்ட பொழுது முருகப்பெருமான் அவையத்தை கேட்டாரா, உலகத்திலே பெரியது எது என்று கேட்ட பொழுது தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று அவை கூறினார்.
இந்த தொண்டு செய்தவர்களுடைய பெருமை அதுதான் சொல்லவும் பெரிது. எனவே அவ்வாறான சிறந்த தொண்டுகளை செய்து வருகின்ற திருவாளர் சின்னத்துறை தனபாலா அவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய நல்ல ஆசிரியர் மென்மேலும் கிடைக்க வேண்டும். இந்த நல்ல பணிக்கு ஆதரவு வழங்கி வருகின்ற அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் தலைவர், செயலாளர் உட்பட்ட சகல அங்கத்தவர்களுக்கும், எல்லா வழிகளிலும் உதவிகளை ஒத்துழைப்புகளை கொடுக்கின்ற சகல பெரியோர்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பரிபூர்ணமான திருவருள் என்றென்றும் கிடைக்க வேண்டும் என்று சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொண்டு இந்த விடைக்கொடி செல்வன் தனபாலா அவர்களுக்கு சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் இப்பொழுது ஒரு பொன்னாடை மாற்றி ஒரு சிறிய கௌரவத்தை வழங்குகிறேன். வணக்கம். இந்து மத குருபீடத்தின் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் விழாக்களை கலாநிதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்ப சிவாச்சாரியா அவர்கள் விடைக்கொடி செல்வர் சின்னத்துறை தனபாலா அவர்களை இந்து மத பீடத்தின் சார்பில் இப்பொழுது கௌரவித்தார்கள். அது மட்டுமல்ல, நந்திக்கொடியின் பெருமைகளை எடுத்துக்காட்டி தன்னுடைய ஆசியுரையை வழங்கி கொடியும் அவ்வேறு என தொன்மைமிகு புறநானூறு இந்த நந்திக்கொடியினுடைய பெருமைகளை செப்பிச் செல்கிறது. அந்த நந்திக்கொடியின் பெருமைகளின் தொகுதியாக வெளிவர இருக்கின்ற இந்த நூலினுடைய வெளியீட்டு விழாவில் அடுத்து நடைபெற இருப்பது தலைமை உரை. இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று தலைமையுரையினை ஆற்றுமாறு அகில இலங்கை இந்து மாவட்டத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய திரு வி கைலாச பிள்ளை ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இங்கு உள்நீருக்கும் சிவாச்சாரியர்களே, உச்சநீதிமன்ற நீதியரசர் ஸ்ரீபவன் அவர்களே, திரு திருநர்வாஜன் அவர்களே, விடைக்கொடி செல்வர் திரு தனபாலா அவர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, உங்கள் யாவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். சைவ நீதியை அகில உலகத்துக்கு எடுத்துக்காட்டுவது நம்பிக்கொடியாகும். அடியார்களால் போற்றப்படும் நம்பிக்கொடி பேணப்பட வேண்டிய ஒரு விடயமாகும். அப்பணியை விடைக்கொடி செல்வர் சின்னத்துறை தனபாலா தன் வாழ்நாள் பணியாக செய்து வருகின்றார். கோயில்களுக்கும் பாடசாலைகளுக்கும் வழிபாட்டுத்தலங்களுக்கும் நந்திக்கொடியை தயாரித்து வழங்கி வருவது பாராட்டத்தக்க ஒரு விடயமாகும். இறைவனின் வடிவத்தையும் கருணையையும் உணர்த்தும் சாதனங்களால் இடப்படியும் ஒன்றாகும். நாடளாவிய ரீதியில் மட்டுமல்ல, வெளிநாடுகளிலும் இவரது கைங்கரியம் பரவி வருகின்றது. குறிப்பாக செல்ல போனால், சென்ற சில மாதங்களுக்கு முன் மதுரை மாநகரில் அகில உலக சைவ சித்தாந்த மாநாடு கர்மபுர ஆதீன தலைவரின் கீழ் நடைபெற்று வந்தது. அந்த ஆதீனத்தின் அருள் ஆசியுடன் எங்கள் விடைக்கொடி சேர்ந்த சின்ன அவர்கள் அங்கும் இந்த நூலை வெளியிட்டு பாராட்டை பெற்றிருக்கிறார். இறைவனின் வடிவத்தையும் சைவத்திற்கு சோதனை வந்தபோது நந்தி உயிர்களுக்கு காட்சி கொடுத்த வரலாறுகளை நாம் அறிவோம். கோயில் சிலைகளை சிதைக்கும் போது நந்தியை வைகோலை சாப்பிட்டு சாணம் போட்டு அற்புதத்தை நாம் என்றும் அறிவது. இவருடைய சமயங்கள் ஒவ்வொன்றுக்கும் தமக்கே விட்டான ஒவ்வொரு இலட்சணையை வைத்துள்ளார்கள். பௌத்த மதம் அசோக சக்கரம், கிறிஸ்தவ மதம் சிலுவை, இஸ்லாமிய மதம் துளையும் நட்சத்திரம் என்பதை போல் சைவ மதத்தினர் நந்திய பெருமான் உருவத்தை எங்கள் சைவ மதத்தின் சின்னமாக இலட்சணையாக வைத்து அன்பு வழக்கம் இன்று வரை நாங்கள் எல்லோரும் வழங்கி வருகின்றோம். சைவ மக்களாகிய நாம்
இடவக்கொடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நமது அடையாள சின்னமாகிய நந்திக்கொடியை இல்லங்களிலும் சமய விழாக்களிலும் ஆலயங்களிலும் ஏற்றி சைவ சமயத்தின் மகத்துவத்தை காப்போமாக. குடைக்கொடி செல்வர் திரு சின்னப்பிள்ளை சனவாலா அவர்கள் மேலும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து சைவத்திற்கும் தமிழுக்கும் தொண்டு செய்ய இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு கடலெறியும் பரிமாவும் தேரும் உகந்து ஏறாதே இடவம் உகந்து ஏறியவாது எனக்கறிய இயம்பேடி என திருச்சாடல் பதிகத்திலே கேட்கிற மாணிக்க வாசகர் தடமதில்கள் அவை மூன்றும் கடலெறித்த அந்நாளில் இடவமதாய் தாங்கினான் திருமாங்கால் சாடேலோ என திருமாலே நந்தியாக உருவெடுத்த அந்த பெருமையை பேசுகிறார். அந்த நந்திக்கொடியின் நூல் வெளியீட்டு விழாவிலே தொடர்ந்து பிரதம விருந்தினர் அவர்களின் உரை இடம்பெற இருக்கின்றது. பிரதம விருந்தினர் உரையை ஆற்றுமாறு மாண்புமிகு நீதியரசர் ஸ்ரீபவன் ஐயா அவர்களை பணிவென்போடு அழைக்கின்றோம். எங்களுக்கு தெரியுற மாதிரி இங்கு ஆசிரியரை வழங்கிய பெருமதிப்புக்குரிய பிரம்மஸ்ரீ பாவன சண்முகரத்ன சர்மா ஐயா அவர்களே, கலாநிதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பவ சிவாசாரியர் அவர்களே, மாமன்ற பொதுச் செயலாளர் திரு நீலகண்டன் அவர்களே, சிறப்புரை நிகழ்த்த இங்கு வருகை தந்திருக்கின்ற மேலதிக செயலாளர் கல்வி அமைப்பின் மேலதிக செயலாளர் திரு இளையராஜ் அவர்களே, பிரபல தொழிலதிபர் திரு SP சாமி அவர்களே, அருள்மொழி அரசி வசந்தா வைத்தியநாதன் அவர்களே, 100 ஆய்வுகள் செய்வதற்காக வருகை தந்துள்ள கலாநிதி குமாரசுவாமி சோமசுந்தரம் ஐயா அவர்களே மற்றும் வாழ்த்துறைகள் சிறப்புரைகள் நிகழ்த்த வருகை தந்துள்ள அறிஞர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மத கோட்பாடுகளும் தத்துவங்களும் ஒழுக்க நெறிகளும் தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள இந்த காலகட்டத்திலே மக்கள் சேவையே மகேசன் சேவையாக கருதி சமூக பணிகளை ஆற்றி வரும் விடைக்கொடி செல்வதற்கு சின்னத்துறை தனபாரா அவர்களின் தொகுப்பான நந்திக்கொடியின் மகத்துவமும் பெருமைகளும் என்ற நூல் வெளியீட்டு விழாவிலே நாம் அனைவரும் கூடியுள்ளோம். சைவ மக்களிடையே உயர்ந்த சிந்தனைகளை வழங்கி சமய அறிவை வளர்த்தெடுக்கவும் குறிப்பாக நமது இளம் சமூகத்தினர் மிகவும் பயன் பெற்று நமது வழிபாட்டு மரபுகளை மதித்து வாழ்வதற்கு வழிகாட்டியாக அவருடைய நூல் விளங்கும் என்பதில் மிக ஐயமில்லை. இந்து மக்களின் சமுதாய மேம்பாட்டிற்காகவும் நமது பண்டைய தெய்வீக கலாச்சாரத்தின் சிறப்புகளை எடுத்துச் செல்லும் வகையிலும் ஆழமான சிந்தனைகளையும் அரிய கருத்துக்களையும் தாங்கி வெளிவரும் இந்த நூல் நமது சமய கலாச்சார விழுமியங்களை அறிந்து அதன்படி ஒழுங்குவதற்கு ஓர் உந்து சக்தியாகவும் அமைகின்றது. சமூகம் மூலமான ஒழுக்கமே சீரான வாழ்க்கைக்குரிய விழுமிய பண்புகளை வளர்க்கக்கூடிய பிரணவ மந்திரமாகும். அன்பு, அகிம்சை, உண்மை, நல்லொழுக்கம், இன்சொல், தர்மம் ஆகிய விழுமிய பண்புகளுடன் வாழும் வாழ்க்கையை இறுதியில் நமது மனதில் அமைதி, சாந்தம், நிறைவு ஏற்பட வழி செய்கின்றன. அந்த வகையிலே நந்திக்கொடியின் மகத்துவத்தை ஒரு நூல் வடிவில் விழிப்புணர்ந்து தமிழ் உலகத்திற்கு அளித்த திரு தனபாலாவின் முயற்சி என்றென்றும் பாராட்டுதற்குரியது. திருமந்திரத்தை பாடிய திருமூலர் எல்லாம் வல்ல எம்பெருமானாகிய சிவன் நந்தியாக இருந்து நியாய விநாயகனை தந்ததை நந்தி மகன்களை ஞான கொடுந்திரை உந்தியில் வைத்து அடிபோட்டுகின்றேனே என்று உணர்த்திருந்தார். இதிலிருந்து நந்தி என்பது பரம்பொருளாகிய சிவனை குறிக்கின்றது என்பதை திருமந்திரத்திலேயே காண முடிகின்றது. சிவனுக்கு உரிய கொடி நந்தி கொடி,
சிவபெருமானுடைய வாகனமும் நந்தியே. நந்தியை வழிபடுதல் சிவனை வழிபடுதலுக்கு சமமானது. சிவ ஆலயங்களிலே பலிபீடத்திற்கருகே நந்தியின் உருவம் மூலஸ்தானத்தை நோக்கி உள்ளதை காணலாம். பூஜை மேற்படும் போது அர்ச்சகர் பலிபீடத்தில் கலியொப்பதித்து நந்திக்கும் தீபங்கள் காட்டி பூஜை பண்ணுவதன் மூலம் நந்தியின் மகத்தின் முக்கியத்துவத்தை நாம் உணர முடிகின்றது. வாழ்வு வளம் பெற, வையகம் சிறக்க, இந்துக்களாகிய நாம் கோவில்களிலும் கல்லூரிகளிலும் ஏன் வீடுகளிலும் நாடும் நந்திக்கொடியை ஏற்றி வைத்தால் மனித வாழ்வை மாண்புறச் செய்து கொள்ளும் பக்குவம் நமக்கு கிட்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து. நந்திக்கொடியின் பெருமையை உலகெங்கும் பரப்பும் பெருமுயற்சியை திரு தனபால அவர்கள் மிக சிறப்பாக செய்து வருகின்றார்கள். லண்டனில் நடைபெற்ற சைவ முன்னேற்ற சங்க கிளையின் வெள்ளி விழாவிலும் நந்திக்கொடியின் பெருமையை அவர் வலியுறுத்தி உள்ளமையை நான் கண்டறிந்தேன். உண்மையான மத சேவை செய்யும் அவரின் உள்ளம் அறிவொளி தரும் நல்ல போதனைகளை மக்களுக்கு வழங்கி வருகின்றது. யார் நல்லதை அறிந்து செயல்படுகின்றார்களோ, நல்ல காரியங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கின்றார்களோ அவர்கள் தூய மனம் கொண்டவர்களாக மட்டுமன்றி மற்றவர்களின் ஆன்ம ஈடேற்றத்திற்கும் ஒரு உந்து சக்தியாக என்றுமே இருந்து கொண்டிருப்பார்கள். உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் நந்திக்கொடியின் பாவனையை ஊக்குவிப்பதில் அகில இலங்கை இந்து மன்றமும் திரு தனபால ஐயா அவர்களுக்கு வழங்கி வரும் அயராத ஒத்துழைப்பு மிகவும் பாராட்டுதற்குரியது. திரு தனபால அவர்களின் உன்னதமான இந்த அற்புத பணியை பாராட்டி வாழ்த்துவதோடு நின்றுவிடாது அவரது சேவை மேலும் சிறக்க இறையருளை இறங்கி மனம் நிறைந்த என் வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. விருந்தினர் உரையாற்றிய மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து ஆசியுரை வழங்க நாங்கள் அழைக்கின்றோம் பிரம்மஸ்ரீ SS சந்திரசேகர குருக்கள் ஐயா அவர்களை. இங்கே அது தொடர்பாக வந்திருப்பவர்கள் அனைத்தும் சிவராஜ்ய பூர்ண திருவை நிறைவுறும் கூடிய மாதிரி நந்தி கந்தபுராணத்திலும் நந்தி மேற்கொண்டு நந்தி மேற்கொள்வதும், அதாவது சிவனுக்கு நந்தி என்பதே நந்திக்கு நந்தி என்பதே நந்தி செய்கிற அனுகிரகம் சிவன் செய்ததாகத்தான் அமையும். மண்மகனை இருக்கும் போதும் தென்னந்தி தேவர் சொன்னார், நீ மேற்கு உலகத்தில் என்றால் இவன் திரும்பவும் உலகத்திலே இயங்கும் சக்தி அவனுக்கு உண்டு என்பதற்கார். அதுபோல சிவனிடக்கூடிய நந்தியை அருளமப்படுத்தார். இப்படியான இந்த நந்திக்குரிய கிட்டத்தட்ட நான் அறிய 8-10 வருஷங்களுக்கு மேலாக திரு தனபால அவர்கள் இந்த ஒரு பெருங்கேண்டியர்கள் இது ஒரு டீச்சர்ஸ் உண்டு. மடமுமா செய்வதெல்லாம் பெரிய கோயில் கூட்டுதல் கழித்த முதலான சுத்தம் பண்ணுதல் முதலான சத்திய சொத்துக்களையும் சமயத்துக்கும் பொது சமூகத்துக்கும் செய்யப்படுகின்ற கோயில் கட்டுதல் மற்றது இப்படியான சமய நூல் வழிவழிகள் இதுகளை பற்றி இப்படியான இதுகளும் பெரிய தொண்டுகளாக அமையும். இந்த பெரிய தொண்டோட யோகம் நாங்கள் வந்து மேலோக்கி வளரணும்னு சொல்லி அதிகம் பேச முடியாத யுகம் என்று நான் சொல்லிக்கொண்டு என்னுடைய ஆசிரியை முடித்துக் கொள்கிறேன். ஆசியுரை வழங்கிய குருக்கள் ஐயா அவர்களுக்கு எமது நன்றிகள். தொடர்ந்து வாழ்த்துரைகள் நிகழ்ச்சிக்கு வருகின்றோம். வாழ்த்துரைகளை வழங்க முதலில் சிரேஷ்ட ஊடகவியலாளரும் ஊடக ஆலோசகருமான திரு ஆவண்ணா சிவனேச செல்வன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அகில இலங்கை இந்து மாமன்றம் நிகழ்த்துகின்ற இந்த விழாவிலே ஒரு அற்புதமான நிகழ்வு நடைபெறுகின்றது. இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற அகில இலங்கை இந்து மாமன்ற தலைவர் கைலாசபிள்ளை அவர்களே,
இந்த நிகழ்வுக்கு பிரதமராக வருகின்ற மாண்பு நீதியரசர் ஸ்ரீபவன் அவர்களே, எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சிவாச்சாரியர்களே, இங்கு குழுமியிருக்கின்ற சாய்ப தமிழ் அன்பர்களே, எல்லோருக்கும் எனது அன்பு கலந்த நல் வணக்கங்கள். இன்றைய நிகழ்வை பார்க்கும்போது உலகெல்லாம் உணர்ந்து ஓடக்கூடிய வகையிலே நந்திக்கொடி பறக்கின்ற ஒரு புதிய கலாச்சாரம் உருவாகிவிட்டது. மாணிக்கவ சுவாமிகள் திருப்பள்ளி எழுச்சி பாடும்பொழுது போக்கியன் வாழ்ந்ததாகிய என்ற திருப்பள்ளி எழுச்சி கடைசியாக சொல்லுவார், ஏற்றுயர் கொடியுடையாய் என உடையாய், ஏற்றுயர் கொடியுடையாய். இன்று இந்த தமிழ் மக்கள், சைவ தமிழ் மக்கள் அனைவரும் திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்ற வகையிலே இந்த சிந்தனை சிற்ப செல்வர் அமரர் சாகா சிங்கத்துறை அவர்களுடைய புதல்வர் இப்பொழுது விடைக்கொடு செல்வராக உயர்ந்திருக்கின்ற காட்சியை காணும் பொழுது எனது மனம் எண்ணி அறியாமலே உலகாங்கில் மறைந்தது. உங்கள் பலருடைய உணர்விலே இந்த சின்னத்துறை ஐயாவுடைய குடும்பத்தினர் அவர்களுடைய பெரும் புகழும் பெருவாழ்வும் பற்றி சற்று நினைவு கூறுவது அவசியம் என்ற சந்தர்ப்பத்தில் இருந்தால், நாங்கள் எல்லோரும் காங்கிரஸ் என்ற ஒரு தெல்லிப்படையை புறப்படமாக கொண்டவர்கள். தெல்லிப்படை மகாநதி கல்லூரியிலே இந்த சின்னத்துறை ஐயாவுடைய பிள்ளைகள் எல்லாம் அங்கு பயின்றார்கள். அந்த காலத்திலே எங்களுடைய வீட்டில் புறகாலத்தில் எங்களுடைய வீடு இருந்தது. அப்பொழுது காந்தி சின்னத்தினுடைய பெருமையை நாங்கள் பலவும் சந்தர்ப்பங்களை உணர்ந்து கொண்டோம். இந்த நாட்டிலே அவர் காந்தியவாதியாக இருந்து காந்தி சின்னத்துடைய அன்புடன் அழைக்கப்பட்டவர் மகாத்மா காந்தியின் தேசிய இயக்கத்தின் துணையாக இருந்து கதர் ஆடை அணியும் பாங்கிலையும் தனது திருமணத்துக்கு மணமக்கள் உட்பட பங்கு பெற்றிய உறவினர்கள், நண்பர்கள் அனைவர்களுக்கும் கதராடை உடுத்தி திருமண விழாவை நடத்தியவர் சின்னத்துறை ஐயா. தன்னுடைய நினைவிலே இது நினைவுச்சராக இருக்கும்போது நான் நினைக்கின்றேன். இப்பொழுது பார்க்கும்போது அந்த குடும்பத்தின் ஒரு அந்த கொடியின் வீட்டில் இருந்து தோன்றிய ஒரு அற்புதமான நண்பர் தனபால் அவர்கள் விடைக்கொடி செல்வர் என்ற அந்த புகழோடு உலகெல்லாம் விடை நந்திக்கொடியினுடைய பெருமையை உணர்த்துகின்ற அந்த நிலைக்கு வந்திருக்கிறார். இந்த இவருடைய குடும்பத்தில் எல்லோரையும் எனக்கு நன்றாக தெரியும். அதாவது சிந்தனை ஐயாவர்களுடன் நான் சிறு வயதிலே மாணவனாக இருக்கும்போது கலைஞர்களே அவரை பார்ப்பதே எங்களுக்கு ஒரு அற்புதமாக இருக்கும். ஆழ்ந்த அறிவும் சிந்தனை உடையவர். சிந்தனை செல்வர் என்ற பட்டம் இந்திய பெரியார்களால் அளிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நினைவு வேண்டிய விடயம். அதே போல இப்பொழுது தனபாலாக விடைக்கொடி செல்வர் என்ற பெருமையை அளித்தது இங்கு வீடுகளில் ஒன்றுதான். அதாவது இதே போல பல விடயங்களிலே ஒரு மலருடைய மனதிலே லீலா சிந்திர கலந்தர் என்ற இவருடைய ஞாபகத்திற்கு அந்த லீலா சிந்திர கலந்தரை என்ற வழிமாற்றி அதை நிர்மாணமாக்கிய அந்த சிற்பியார் அந்த வகையிலே தோன்றிய இவர், அதாவது கலண்டர் நடத்திய விடயங்கள் மாணவர்களுக்கு கலை போக்கியங்களாக ஒரு களஞ்சி, ஒரு கலை களஞ்சியங்கள், இந்த களஞ்சியங்கள் வருகிறது. அதுபோல ஒரு காலத்தில் எந்த ஒரு விடயத்திற்கும் களஞ்சியமாக லீலா பஞ்சாங்க கலண்டரை பார்ப்பது ஒரு வழக்கமாக இருந்தது. சைவம் மற்றும் தமிழ் பற்று கொண்டவர் சின்னத்துறை ஐயாவர்கள். அதே போல அவருடைய பிள்ளைகள் எல்லோரும் தமிழக பல்லாத காலத்திலே தொகுக்கப்பட்டது. மிகவும் பிரபலியமானது. இடையிலே அவர் அச்சயத்தின் முயற்சி வென்றுவிட்டது. உண்மையில் லீலா அச்சகம் ஒரு காலகட்டத்திலே இலங்கை முழுவதும் ஒரு காலத்திலே யாழ்ப்பாணத்தில் தலைவர் புத்தகசாலை போன்ற அந்த மிகப்பெரிய புத்தகசாலை இந்த அச்சகங்கள் இருந்தது போல தலைநகரிலிருந்து ஒரு அச்சப்படைவுக்கு ஒரு அற்புதமான இடமாக இருந்தது லீலா. அந்த இவருடைய அற்புதமான இந்த அச்சகம் கப்பத்தாமத்தை ஸ்ரீபால செல்வ விநாயகர் ஆலயத்தினுடைய தர்மகர்த்தாவாக இந்து மாமன்றம் கப்பித்தாமத்தை கதிராம யாத்திரை தொண்டர் சங்கம், காங்கிரஸ் இந்து மாநில சங்கம் என்ற அந்த அத்தனை சங்கங்களிலும் இந்த இவருடைய தந்தையார் ஒரு சிறப்பாக இருந்து ஊழல் ஊட்டினார். அதற்கப்பால் இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும். இன்று இந்த
மண்டபத்தை பார்க்கும் பொழுது திரு நீலகண்டன் அவர் சொன்னார், திருமணத்துக்கு அழைப்பு கொடுப்பது போல எல்லோரையும் இங்கு ஒரு அவ்வளவு அழைத்திருக்கின்றார். ஒரு புத்தகம் வெளியிட்டு இவ்வளவு இத்துணை பெரிய சனம் வந்தது ஒரு சாதாரணமாக. நான் நினைக்கிறேன் இந்து மக்கள் இந்து அகில இலங்கை இந்து மாமன்றம் இந்து மக்களை உருவப்படுத்துவது போல தனமானவர்களுடைய இந்த முயற்சி இன்று இந்த நாட்டில் இருக்கின்ற மிகப்பெரிய அற்புதமான எல்லா நோக்கையும் காண்கிறேன். எல்லோரையும் ஒன்றுபடுத்தி கொண்டு வந்தது அற்புதமான ஒரு விடயம் நான் கருதுகிறேன். உண்மையில் லீலா கலாண்டர் சின்னத்துறை அவர்கள் சிந்தனை செய்கிறார். சின்னத்துறை அவர்கள் இளம் வயதில் இருந்தே இனத்துறைக்காக பாடுபட்டு வந்தவர் என்பது பலருடைய நெஞ்சிலே முதியவர்களுடைய நெஞ்சிலே இருக்கிறது. அது புதர்களுடைய பெயர்கள் கூட உங்கள் பலருக்கு தெரிய வேண்டும். தேசபந்து தனபாலா என்ற சிங்கள பெயர்களை வென்றதை நாங்கள் நினைவு கொள்ள வேண்டும். அரச நெருக்கடி போதிராஜ சமிதியை தொடங்கி அதன் ஆரம்பகால பொருளாதார அந்த பின்னணியிலே செயற்பட்டார். பின் மகாவிலே புத்த மன்சாலை ஒன்றினை உருவாக்கினார். அதாவது லீலா மாவத்தை என்று அந்த ஊர் மக்களால் அழைக்கப்படக்கூடிய வகையிலே இனவொற்றுமைக்கு இன்று இனவொற்றுமையை பற்றி பேசுவது எப்படி பேசுவது என்பதை இந்த சந்தர்ப்பத்தை நான் சிந்திக்க விரும்பவில்லை. அந்த இனவொற்றுமைக்கு ஒரு வித்திட்ட ஒரு பெருமகன் தான். தமிழ் அரசியல்வாதிகள் உங்கள் பலருக்கு ஞாபகம் இருக்கும் தந்தை செல்வாவுடைய கொள்கைகளை பின்பற்றியவர். ஒரு காலகட்டத்திலே தமிழரசு கட்சியினுடைய அந்த பின்னணியிலே வளர்ச்சியிலே அக்கறை உங்களுக்கு தெரியும். ஒரு காலத்திலே அற்புதமான அந்த கலண்டரை அடித்து லீலா பஞ்சாங்க கலண்டரிலே இந்த தமிழர்களுடைய ஒற்றுமையை உருவாக்குகின்ற அந்த படங்களை அடித்து இலங்கை முழுக்க அகில உலகங்களும் விநியோகித்த அந்த பெருமைக்குரியவர் அப்படிப்பட்டவர். ஒரு காலத்திலே யாழ்ப்பாணத்தில் இருப்பவர் தெரியும், அது மிகப்பெரிய வேள்விகள். அந்த வேள்விகள் இருந்த காலத்திலே பசுபதை காலில் ஒரு மாதிரி கழுத்தில் ஒரு மாதிரி கோழி இருக்க குடும்பம் வீட்டினோடு சோறு பாடுகிற வகையிலே அந்த காலத்திலே அந்த பசுவதையை நுழைப்பதற்காக போராடியவர் சின்னத்துறை. ஆழ்ந்த புகழ்ந்தூட்ட பரம்பரையிலே தோன்றியவர்தான். ஏனென்றால் தந்தை மகன் காட்டு நன்றி அவையத்து நிதியிருக்க செய்ய மகன் தந்தாய் காட்டு உதவி இவன் தந்தை இன்னொரு என்ற ரெண்டு குரலை இதை பார்க்கும்போது எனது மனதிலே வருகின்றது. நான் இந்த வாழ்த்துடைய வகையிலே அவருடைய குடும்பத்தினுடைய பெருமையும் தந்தையாருடைய வழியிலே மைந்தர்கள் அவருடைய குடும்பங்கள் ஆற்றுகின்றன. நான் இந்த புத்தகத்தை விடைக்கொடி செல்வர் தொகுத்த இந்த அற்புதமான நந்திக்கொடி முக்கியத்துவம் பெண்கள் என்ற நூலை பார்ப்போம், அதாவது கையில் கிடைத்தவுடன் படித்தேன். பல வகையிலே நான் கூட அந்த புத்தகத்திலே நிறைய கட்டுரைகள் பக்கங்கள் எழுதியிருக்கிறேன். நந்தியினுடைய அதாவது உலகெல்லாம் பிறந்திருக்கின்ற நந்திக்கொடியினுடைய பெருமை. ஒரு காலகட்டத்திலே தமிழ் மனித மக்களுடைய யாழ்ப்பாணத்து அரசுகள் ஆண்ட காலத்திலே தமிழர்களுடைய கொடியாக இருந்த அந்த கொடி இன்று உலகெல்லாம் பட்டொழி திசை பறக்கின்றது. அதற்கு பெருமையேற்றிய தனபாலா அவர்களுடைய பெருமை சிறக்க வேண்டும், பெருமை பெற வேண்டும் என்று கூறி இன்று தமிழ் மக்களுக்கு ஒரு வகையிலே திருப்பள்ளி எழுச்சி பாடக்கூடிய வகையிலே அந்த தனபாலா அவர்களுடைய இந்த விடைக்கொடி செல்வர் விடையேற்றுகின்ற அந்த பணி அமைந்திருக்கிறது. மீண்டும் நாங்கள் பொழுது புலர்ந்தது, அதாவது போற்றியன் வாழ்வுதலாகியவர்களே போற்றி என்பது வாழ்தல் வணக்கம். போற்றியன் வாழ்வுதலாகிய ஏற்றியர் கொடியுடையாய் ஆளுடையாய் என்று நினைக்குவார். அந்த கொடியுடைய உலகெல்லாம் பரவுகின்ற